மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் துவங்கியிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணியை L&T நிறுவனம் மேற்கொண்டு வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுரை தோப்பூரில் அமையவுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையின் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சல்மான் வழங்க கேட்கலாம். சல்மான், விவரங்களை பதிவு செய்யலாம். மதுரை மாவட்டத்தில் உள்ள தோப்பூர் பகுதியில் 222 ஏக்கர் பரப்பளவில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்காக மத்திய அரசு கடந்த 2018ஆம் ஆண்டு ஒப்புதல் வழங்கியது. இதனை அடுத்தாக 2019ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் பிரதமர் மோடி அவர்களால் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்த நிதியை பொறுத்த மட்டிலும் ஜப்பானின் பன்னாட்டு நிதி நிறுவனமான ஜெய்காவுடன் கடனுக்கான ஒப்பந்தம் 2021 மார்ச்சில் கையெழுத்தானது. மொத்த நிதி தேவையான 1977.8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 82% தொகையான 1627.70 கோடி ரூபாய் கோடிகளை ஜெய்கா நிறுவனம் மூலம் கடனாக பெறப்படும் எனவும் மீதமுள்ள தொகையை மத்திய அரசு வழங்கும் எனவும் கூட தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே கடந்த 5 ஆண்டுகளாக ஆன நிலையில் சுற்றுச்சுவர் மட்டுமே கட்டப்பட்டு வேறு எந்த பணிகளும் நடைபெறாமல் இருந்தது அரசியல் களத்தில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி பேசும் பொருளாக தொடர்ச்சியாக பேசப்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் கடந்த 17ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் இதற்கான மருத்துவமனை கட்டுமானத்திற்கான டெண்டர் அறிவிப்பை எய்ம்ஸ் நிர்வாகமானது வெளியிட்டது. இந்த நிலையில்தான் கடந்த ஜனவரியில் ஏற்கனவே எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான மருத்துவக் கல்லூரி என்பது ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரியில் உள்ள கூடுதல் கட்டிடத்தில் அந்த மருத்துவக் கல்லூரி செயல்பட்டு வந்தது. அதில் மருத்துவக் கல்லூரி மாணவர்களும் கூட இந்த எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரிக்கான மாணவர்களும் கூட பயின்று வந்தார்கள். அந்த கல்லூரியையும் வாடகை கட்டிடத்துக்கு இடமாற்றம் செய்வதற்கான டெண்டரும் கூட அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் தோப்பூரில் மருத்துவமனை கட்டுமானத்திற்கான டெண்டர் இறுதி செய்யப்படுவதற்காக ஏற்கனவே மத்திய சுகாதாரத்துறைக்கு ஒப்புதல் வழங்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அந்த மத்திய சுகாதாரத்துறையின் ஒப்புதல் கிடைக்கப்பட்ட நிலையில் பிரபல நிறுவனமான L&T நிறுவனம் மூலமாக இந்த எய்ம்ஸ் கட்டுமான பணிகளுக்கான ஒப்பந்தம் எடுக்கப்பட்டு இன்று அந்த கட்டுமான பணிகளுக்கான துவக்கமானது நடைபெற்று வருகிறது. தற்பொழுது அந்த வேத மந்திரங்கள் மூலங்க அந்த நில பூஜை என்று சொல்லக்கூடிய அந்த பூஜை நடத்துவதற்காக தற்பொழுது அந்த பகுதியில் பல்வேறு அர்ச்சகர்களும் வந்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அந்த எய்ம்ஸ் கட்டுமான பணிகளின் முதற்கட்டமாக போர் அமைக்கும் பணிகளானது நடைபெற்று வருகிறது. ஏனென்றால் கட்டுமான பணிகளை தொடங்குவதற்கு தேவையான தண்ணீர் தேவைப்படும் என்பதால் அந்த போர் அமைத்து அதன் மூலமாக அந்த கட்டுமான பணிகளை தொடங்குவதற்கான முதற்கட்ட பணிகளானது தொடங்கி இருக்கிறது. மதுரை எய்ம்ஸ் கட்டுமானத்தை பொறுத்த மட்டிலும் 10 தளங்களாக அமைப்பதற்கும் அதில் 870 படுக்கை வசதிகளுடன் கூடிய அந்த மருத்துவமனை கட்டிடமானது கட்டப்பட உள்ளது. இந்த பணியானது இன்று தொடங்கி 33 மாதங்களுக்குள் முடிக்க அந்த L&T நிறுவனமானது திட்டமிட்டுள்ளதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளாக அரசியலில் மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக இருந்த மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் 5 ஆண்டுகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு 5 ஆண்டுகளுக்கு பின்பாக இன்று அந்த கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. மதுரை மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தினாலும் கூட ஏற்கனவே இந்த பணிகளை தொடங்கிய போது விறுவிறுப்பாக நடைபெற்று விரைவில் திட்டமிட்ட மாதங்களுக்குள்ளாக இந்த பணிகளை முடிக்க வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தென் மாவட்ட மக்களின் ஒரு கோரிக்கையாக இருந்து வருகிறது. ஸ்ரீதர், தகவலுக்கு நன்றி சல்மான்.